வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை 27 பிப்ரவரி 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறதுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக இருந்தது, சற்று மேற்காக நகர்ந்து வந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் ஈக்வட்டோரியல் வாட்டர்ஸ், அதாவது பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளிலையும் குமரிக்கடல் பகுதிகளையும் நோக்கி அடுத்த 24 மணி நேரத்துக்கு நகர்ந்து செல்ல இருக்கிறது. இதன் காரணமாக வீசக்கூடிய இந்த ஈரமிகு கிழக்குத்திய காற்று காரணமாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இன்றும் மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஸோ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி வரையும் இந்த சலனம் மேலும் மேற்காக நகர்ந்து லட்சத்தீவுகள் வரை செல்லும் வரை இந்த மழை நிகழ்வானது தொடர்ந்து தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு. குறிப்பாக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இந்த மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளை மறுநாள் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு சற்று மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதுவே சற்று கம்மி தான். இதுதான் ஒரு அதிகமான வாய்ப்பாக இந்த பகுதிகளுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள். இந்த மார்ச் மாத இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட வானிலையான அமைப்பு தான் வட மாநிலங்களில், வட மாவட்டங்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இந்த மேற்கு கடற்கரை பகுதிகளில் வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய கேரளா, கர்நாடகா மற்றும் கொங்கன், மகாராஷ்டிரா பகுதிகள் மற்றும் குஜராத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து வெப்பநிலை 35 முதல் 38, சில பகுதிகளில் 39 டிகிரி வரையிலும் இன்றும் பதிவாவதற்கான வாய்ப்புகள். மத்திய இந்திய பகுதிகளிலையும் சற்று இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஆந்திர மாநிலத்திலையும் இதனுடைய அமைப்பு காணப்படுகிறது. வரக்கூடிய நாட்கள் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் பரவலாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி, கடலூர், காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை, அரியலூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை, மதுரை, தேனி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கும். ராமநாதபுரத்தில் தொடர்ந்து இன்றும் சில பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது மழை, சில பகுதிகளில் ஒரு கனமான மழை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென்காசி, குற்றாலம், மாஞ்சோலை பகுதிகள் மற்றும் விருதுநகரின் மேற்கு பகுதிகளில் சில பகுதிகளில் இன்று கனமழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. தென்கேரள பகுதிகளில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா, கொல்லம் மற்றும் அல்லப்பி மற்றும் திருவனந்தபுரத்தில் இன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய சுருக்கம். மழை இந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு முறை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், டெல்டா மற்றும் தென்தமங்கலத்தில் தேனி, மதுரை, சிவகங்கை இந்த பகுதிகளில், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, காரைக்கால், கடலூர், பாண்டிச்சேரி, அரியலூர் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்பார்ப்பு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.